இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste Daily. Taste the Daily. 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்களும் வலியுறுத்துறீங்க. சசிகலா என்ன சொல்றாங்க? இன்னைக்கும் சசிகலா தான் பொதுச் செயலர்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் தான் பொதுச் செயலர் என்று சொல்றாரு. அப்ப இந்த 4 பேருக்குமே அவரது சுயநலம். அப்படின்னா நீங்க சசிகலாவோட தலைமையை ஏத்துக்கல, எடப்பாடியோட தலைமையை ஏத்துக்கலன்னா யாரு புதுசா தலைமை ஏற்கணும்னு நினைக்கிறீங்க அதிமுக? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1000 கோடி ரூபாய் சொத்தை கட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு அவர் தான் இந்த கட்சிக்கு உரிமையாளர். அவர் ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் பாஜக என்ன அண்ணாமலை என்ன பேசினார்? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு அடுத்து தினகரன் தலைவர், இந்த கட்சி அடுத்து ஓபிஎஸ் கைக்கு போயிடும். இதை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு என்ன உரிமை இருக்கு? குனிஞ்சு வளையறதும் குப்புற உழுகிறதும் இது போன்ற மனிதர்களால இந்த இயக்கம் பலகீனப்பட்டது. நான் ஓப்பனாவே கேட்கிறேன், அதிமுகவை கேசி பழனிசாமி நீங்க கைப்பற்ற நினைக்கிறீங்களா? நீங்க எப்ப அதிமுகவில் மீண்டும் சேர்வை? நான் எப்ப அதிமுக விட்டு வெளியே போனேன்? உங்களை தான் வெளியேற்றிட்டா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றாரு. அவர் தான் நீங்க லீடர் போய் கரெக்டா தானே இருக்கும். சரி, இதெல்லாம் அவர் லீடர்னா தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படட்டுங்க. அன்னைக்கு ஏத்துக்கிறேங்க அவர் லீடர்னு. இல்ல ஒரு தேர்தல் அவர் தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டுட்டுங்க மக்கள் சக்தியை, அன்னைக்கு அவர் லீடர்னு ஏத்துக்கலாம். சும்மா லெட்டர் பேடில் லீடர்னு போட்டுக்கிட்டு அதுக்காக ஒருத்தர் நம்ம லீடரை எடுத்துக்க முடியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க தலைவனாவே ஏத்துக்கல. அப்ப நீங்க உங்களுக்கு வியூஸ் போறதுக்காகவோ தம்ப்நெயிலுக்காகவோ குண்டக்க முண்டக்க குதிர்க்கமா கேட்கறதோ அப்படிலாம் இல்லை. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவில் எடப்பாடியோட கதை முடிஞ்சு போச்சு, ஓபிஎஸோட என்ட்ரி வரப்போகுது அப்படின்னு சுட சுட அதிமுக விவகாரம் பற்றி பேசியிருக்கீங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த மர்ம முடிச்சுக்களை கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிடுங்க சார். எங்கே நான் எடப்பாடி கதை முடிஞ்சிருச்சுன்னு பேசியிருக்கேன், காட்டுங்க. அப்படின்னா எடப்பாடியோட கதை தொடரப்போகுதா? அதிமுகவில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அது அனைவரையும், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், நான் உள்பட அனைவரையும் அது உள் அடக்கியதாகத்தான் இருக்கணும். இதெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க, உங்களை போன்ற ஊடகத்தில் இருக்கிறவங்க அந்த டைட்டில் தம்ப்நெயில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எடப்பாடி கதை முடிஞ்சது, அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அல்லது அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி மேல உங்களுக்கு சொல்ற கண்டென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எந்த இடத்துலயும் மாறுபாடு இருக்காது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படணும். அது அனைவரையும், அம்மா மரணிக்கிற பொழுது அதிமுகவில் அம்மா காலத்துல பயணித்தவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், அனைவரையும் உள் அடக்கியதாக அது இருக்கணும். அப்ப எடப்பாடி பழனிசாமி மீது உங்களுக்கு அந்த அன்பு அப்படியே இருக்கு. இப்ப எனக்கு என்ன, அவர் என்ன கள்ளக்காதலியே என்ன அன்பு வச்சிருக்க? இல்ல, அதிமுக விட்டு நீங்க அதிமுக என்கிற கட்சி எல்லோரும் இருந்தால்தான் அது கட்சி. குடும்ப சொத்து திமுகவை போல அதிமுக என்பது குடும்பத்துக்கான சொத்து அல்ல. அதனாலதான் நான் சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், அம்மா காலத்துல அம்மாவோடு பயணித்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அதிமுகவிலிருந்து சூழ்நிலைகளால் வெவ்வேறு இயக்கத்துக்கு விரட்டப்பட்டவர்கள், அவர்களா விரும்பி சென்றிருந்தா அது வேற, விரட்டப்பட்டவர்கள் எல்லோரையும் உள் அடக்கியதாக, ஒருங்கிணைத்ததாக ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும். இதுல இவர் வேணும் இவர் வேண்டாம் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. ஆனா அதிமுக இன்னைக்கு ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கா? இல்லை, இன்றைய தேதிக்கு அது இல்லை, அது இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதிமுகவில் ஒரு சில பேருடைய பதவி ஆசைக்காக, பதவி வெறியினால அதிமுக இன்னமும் ஒன்றும் சேராம இருக்குன்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியிருக்காரு. அவர் எதனால போய் தனி கட்சி ஆரம்பிச்சாரு? எதுக்காக அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு? அவருக்கு பதவி ஆசை. அவர் தனியா ஆட்சியை பிடிச்சிருவேன், முதலமைச்சர் ஆயிருவேன் என்கிற பதவி ஆசை. அவர் அதிமுக கலட்டி விடப்பட்டதுனால தானே தனி கட்சி. கலட்டி விடப்படல. அந்த குடும்பம் அதிமுகவை 30 ஆண்டு காலம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகும் அந்த அடிமைத்தனம் தொடரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதை அதிமுக தொண்டர்கள் விரும்பல. அவருக்கு உரிய இடம் ஒரு கட்சியில அவர் பயணிக்கலாம், ஆனால் தலைமை பொறுப்புக்கு அவர் தகுதியானவர் அல்ல. ஒன்று. அதனால அவருடைய பதவி வெறியினால இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? அந்த கட்சிக்கு அவர் தலைவர் ஆயிரணும், அவர் முதலமைச்சராக வேண்டும்னு தான் சொல்றாரு. சசிகலா என்ன சொல்றாங்க? இன்னைக்கும் சசிகலா தான் பொதுச் செயலர்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? அவர் தான்
பொதுச் செயலர் என்று சொல்றாரு, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு. அப்ப இந்த 4 பேருக்குமே அவரது சுயநலம், அவர்களது பதவி வெறி, அவங்க சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை காப்பாத்திக்கணும். அதற்காக இந்த சுயநலவாதிகளால் ஏற்படுத்தப்படுகிற பிரம்மை. அதிமுக அடிமட்ட தொண்டனை பொறுத்த வரைக்கும், என் போன்ற புரட்சி தலைவரோடு பயணித்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக இருக்கணும். திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியா, திராவிட சக்தியாக விளங்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்கிற மதவாத சக்தியை தமிழகத்தில் நுழைய நாம் அனுமதிக்க கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலரணும். அதற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்துல பயணிக்கணும். பதவி வெறிகளால், சுயநலத்தால் இந்த இயக்கத்தை துண்டாடக்கூடாது. அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்குது. ஆனால் விரைவில் சசிகலாவோட தலைமையில் அதிமுக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா 4 பேரையும் குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க. அப்படின்னா எடப்பாடி உட்பட, சசிகலா, ஓபிஎஸ் உட்பட இந்த 4 பேருடைய தலைமையை நீங்கள் ஏற்க தயாராக இல்லையா? யார் சொல்றாங்க சசிகலா கைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு? பொதுவாக அதிமுகவில் பேசிக்கிறாங்க, சசிகலாவும் பேசுறாங்களே. சசிகலா பேசுவாங்க. இப்ப தேர்தல் காலகட்டத்தில் எல்லோரும் அவங்க தான் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. நடக்குதா என்ன? யாரோ ஒருத்தர் தானே வர்றாங்க. அப்படின்னா நீங்க சசிகலாவோட தலைமையை ஏத்துக்கல, எடப்பாடியோட தலைமையை ஏத்துக்கலன்னா யாரு புதுசா தலைமை ஏற்கணும்னு நினைக்கிறீங்க அதிமுக? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1000 கோடி ரூபாய் சொத்தை கட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு, அவர் தான் இந்த கட்சிக்கு உரிமையாளர். அவர் உருவாக்கிய சொத்தை தான் எல்லாரும் அனுபவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவ்வளவு பேர் பலனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அடிப்படை அதிமுக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும். 80% மேல் தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர் இந்த இயக்கத்துக்கு தலைமை வகிக்கணும் என்றுதான் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் தலைமைக்கு, தலைவர் பதவிக்கு, பொதுச் செயலாளர் பதவிக்கு, முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஒருவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அதிமுகவுக்கு தலைமை ஏற்கவா அப்படின்னு இப்ப யாரை கூப்பிடுறீங்க சார்? அடிப்படை தொண்டர்களை தலைமையை தேர்ந்தெடுங்க என்றுதான் சொல்றோம். அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். ஏன்னா இது எம்ஜிஆருடைய விதி. ஆமா சார், வேணாண்டீங்க, ஓபிஎஸ் வேணாண்டீங்க, தினகரன் வேணாண்டீங்க, சசிகலா வேணாண்டீங்க. 4 பேரை தவிர்த்துட்டு அதிமுக வழி நடத்தி தலைமையேற்று நடத்தி செல்ல முடியும் நினைக்கிறீங்க? நிறைய இருக்கிறாங்க. அதிமுக இருக்கிற ஒரு சாதாரண கிளை செயலாளர் கூட அதுக்கு ஒரு ஆப்ஷனலா ஒரு 3 பேர் சொல்லுங்க. அது ஆப்ஷனலான 1.5 கோடி பேர் இருக்காங்க. அதிமுக தலைமையேற்று நடத்துவதற்கு ஒரு பேரை சொல்லுங்க. நீங்க தம்ப்நெயிலுக்காக என்கிட்ட கேள்வி இல்ல 1.5 கோடி தொண்டர்கள்ல எந்த தொண்டனுக்கும் அந்த தகுதி இருக்கு. இதுல தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி நம்ம யாரையும் புறக்கணிக்க முடியாது. நான் ஓப்பனாவே கேட்கிறேன், அதிமுகவை கேசி பழனிசாமி நீங்க கைப்பற்ற நினைக்கிறீங்களா? நான் உள்பட 1.5 கோடி தொண்டர்களுக்கும் இதை தலைமையேற்றி நடத்துவதற்கான தகுதி இருக்கு. முடியும் நினைக்கிறீங்களா? இந்த 4 பேரை தாண்டி, எடப்பாடி, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 4 பேரை தாண்டி அதிமுக வழி நடத்த வேற யாருனால முடியும் நினைக்கிறீங்க? 4 பேருக்கும் என்ன சிறப்பு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு தலைவருக்கான எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து வந்தவர் தானே. பட் இன்னைக்கு சசிகலா தலைவரா மாறிட்டார்ல, லீடரா இருக்கார்ல. அதே மாதிரி இன்னும் அடுத்தவங்களும் மாறிடுவாங்க. சசிகலா யாரு? ஒரு அரசு அதிகாரியினுடைய மனைவியாக மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தானே. அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு அந்த தகுதி எங்கிருந்து வந்தது? யாரு தினகரன்? அவங்க அப்பா அம்மா யாரு ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி? அதே மாதிரி பன்னீர்செல்வம் யாரு? பெரிய குளத்துல ஒரு கடை வச்சிருந்தவர் தானே. அப்ப அவர்கள் அந்த தகுதியை வளர்த்தி கொண்டது மாதிரி அதிர்ஷ்டம் அடித்தால் அதிமுக இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள்ல எல்லோருக்கும் அந்த திறமையும் தகுதியும் இருக்கு. இவர்களை விட நேர்மையானவர்களாக, இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தவர்களாக, ஆட்சி கட்டலுக்கு உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தனிப்பட்ட செல்வாக்கு, இப்ப நீங்க சொன்ன 4 பேருமே லைபிலிட்டின்னு என்ன? இவர்களால் பலகீனம் தான் அடையுது. சசிகலாவால் பார்த்தீங்கன்னா அதிமுக பலகீனம் அடைஞ்சிருக்கு. தினகரனால் பலகீனம், ஏன்னா அந்த குடும்ப கட்சி ஆக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதை தொண்டர்கள் விரும்பல. ஓபிஎஸ் அவருடைய சுயநலம், எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலம். அப்ப இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப இது எல்லோரையும் அரவணைத்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குகிற வலிமை, வல்லமை, அறிவு, திறமை 1.5 கோடி தொண்டர்கள் அனைவருக்கும் உள்ளது.
எம்ஜிஆர்னால ஜெயலலிதா வளர்ந்தாங்க, ஜெயலலிதானால சசிகலா வளர்ந்தாங்க. ஜெயலலிதா அடையாளம் காட்டிய ஒருவர் தான் ஓபிஎஸ், சசிகலா அடையாளம் காட்டிய ஒருவர் தான் எடப்பாடி. இப்ப யாரு அடையாளம் காட்டணும்னு நினைக்கிறீங்க புதுசா ஒரு தலைமையை? அதிமுக வந்து திமுக அல்ல. இப்ப கலைஞர் தான் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, திமுக சங்கர மடம் அல்ல, எனக்கு பிறகு ஸ்டாலின் வரமாட்டாருன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா ஸ்டாலின் வர்றாருன்னு அர்த்தம். ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் என் மகன் அரசியலுக்கு வரமாட்டார்னு சொல்லுவாரு. உதயநிதி சொல்லுவார், ஐயையோ நான் சினிமா வேற தொழில், நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த உதயநிதி தான் இன்றைக்கு துணை முதலமைச்சர், கட்சியினுடைய எதிர்காலம். அதற்கப்புறம் அடுத்த ஒரு நிதி வரும். இந்த மாதிரி நிதி ஆதாரங்களையும் நிதிகளும் வருவது திமுக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த இடத்துலையும் அவருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா என்று சொல்லல, தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஜானி ஜே அணி பிரிஞ்ச போது ஜானகி அணியை விட ஜெயலலிதா அணிக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்தது. இணைகிற பொழுது ஜானகி அம்மையார் அந்த அணிகளை ஒருங்கிணைத்து ஜெயலலிதா அம்மாட்ட கட்சியை ஒப்படைத்தாங்க. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அவர்களுக்கு பிறகு தொண்டர்கள் கூடி அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொன்னாங்களே ஒழிய, இவங்க எனக்கு லெஃப்ட் சைடில் நின்னவங்க, இவங்க ரைட் சைடில் நின்னவங்க, இவங்க குனிஞ்சு கும்பிட்டவங்க, இவங்க குப்புற உளுந்து கும்பிட்டவங்க குத்தி காட்டுறீங்க. நான் யாரையும் தெரியும், நான் யாரையும் குத்தி காட்டல. அந்த மாதிரி அவங்க யாரையும் அடையாளப்படுத்தல. அதனால நீங்க அவர்கள் அடையாளப்படுத்தி படுத்தப்பட்டவர்கள் தான் வர முடியும் என்கிற உங்கள் புரிதலே, அதிமுகவை பத்தி உங்கள் புரிதலே தவறு. எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் சொன்னது, ஏன்னா இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர், வளர்த்தவர் ஜெயலலிதா அம்மா, அடிப்படை தொண்டர்கள் அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும், இதுதான். ஆனா நீங்க அதிமுகல இன்னைக்கு நீங்க அடிப்படை தொண்டரா கூட இல்லல, நீங்க ஃபர்ஸ்ட் அதிமுகவிலே இல்லல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அவ்வளவுதான். அப்படின்னு தலைவர், அவர் தானே லீடர், அவர் சொல்றதானே சட்டம். நீங்க ஒருவர் தலைவர்னு நீங்க சொல்றதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது, அல்லது அவர் சொல்றதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது அதிமுக அடுத்த லீடரை அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்வாங்கன்னு இப்ப நீங்க தான் சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதிமுக தொண்டரா கூட இல்லல, அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி ஒரு தலைவரை அதாவது தேர்வு செய்ய முடியும்? யார் தனக்கு விரும்பாத கருத்தை சொன்னாலும் அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்று அறிவித்து விடுகிற வழக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார். ஒண்ணு. அடுத்தது, அதிமுக ஒருவர் சிறந்த தலைவரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராங்கிறவர் நீதிமன்றத்தில் வாங்குற தீர்ப்புகளின் அடிப்படையிலோ பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகிற அடிப்படையிலோ நிர்ணயிக்கப்படுவது அல்ல. ஒன்று, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிறது தொண்டர்களுக்கு ஒரு தேர்தல், தொண்டர்களுக்குள்ள ஒரு தேர்தல் வச்சு எடுக்கணும். அல்லது ஒரு தேர்தலை அவர்கள் சந்திக்கிற பொழுது, இப்ப ஜெயலலிதா அம்மா ரெட்டலை சின்னம் இல்லாம ஜா அணியில சேவல் சின்னத்துல, ஜே அணியில சேவல் சின்னத்துல போட்டியிட்டாங்க, 27 தொகுதியில ஜெயிச்சாங்க. அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஜாஜி அணி இணைந்த பொழுது ஜெயலலிதா அம்மா தலைமைக்கு வந்தாங்க. அது போல மக்கள் ஏற்றிருக்கணும். அதிமுக இரட்டை சின்னம் இல்லாம தனிப்பட்ட செல்வாக்குடையவராக ஒருவர் உருவாகி இருக்கணும். குறைந்தபட்சம் அதிமுக கட்சியை இரட்டை சின்னத்தை கையில் வைத்து கொண்டு பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேருமே சென்ற சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா வெற்றி பெற முடியல. பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், வெற்றி பெற முடியல. அப்ப தொண்டர்களும் மக்களும் இவர்களை ஏற்றுக்கொள்ளல. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் வேணா நீங்க சொல்ற மாதிரி யார் இந்த கட்சிக்கு தேவையில்லைன்னு முடிவு செய்யலாம். இவர்களே நிராகரிக்கப்பட்டவர்கள். எம்ஜிஆரோடு பயணித்த என் போன்றவர்களை நிராகரிக்கிற, கட்சியில இருக்கிறமா இல்லையா என்று நிர்ணயிக்கிற அதிகாரம் இவர்களுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி சென்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்சிருந்தா இந்த பிரச்சனையே எழுந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றிருப்பீங்களா? இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்து வெற்றியை பெற்றிருந்தா ஏற்றிருக்காது. தினகரன் நீங்க சொல்றீங்க இல்லையா, அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார்ல, அதுல அவர் ஒரு பெரிய வெற்றியை பெற்று ஒரு 70-80 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுட்டாருன்னா அவர் எல்லாரும் ஏத்திருப்பாங்க. அதே போல பன்னீர்செல்வம் செய்திருந்தா ஏத்திருப்பாங்க, சசிகலா செய்திருந்தா ஏத்திருப்பாங்க. அப்ப
எம்ஜிஆர் உருவாக்கியதற்கு வாரிசாக நான் வருகிறேன்னா அந்த உரிமை எம்ஜிஆரோட பயணித்த என் போன்ற அவ்வளவு பேருக்கு இருக்கு. ஆனா அதிமுகவோட படுதோல்விக்கு முக்கியமான காரணமே ஒன்றா இருந்த அதிமுக இன்னைக்கு 4 அணியா பிரிஞ்சிருக்குங்கிறது தானே முக்கிய காரணம். அப்படி 4 அணியா பிரிஞ்சிருக்கும் போது எப்படி வெற்றி சாத்தியம்? இல்ல அப்ப ஒருங்கிணைக்கணும் இல்ல, அப்ப ஒருங்கிணைக்க தவறியது தவறு தானே. ஓகே, அப்ப யாரும் ஒருங்கிணைக்கணும்? அந்த எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்கணும், ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைக்கணும். அவர் தான் ஒத்து வரலன்னு தானே எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் வருவாங்க, அதனாலதான் அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றோம். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்க தவறிவிட்டார், அது தவறு, ஒருங்கிணைக்கணும்னு சொல்றோம். அதற்கு மேல பாரதிய ஜனதா கட்சி இப்ப எப்படி அஜித் பவாரை பிரிச்சு தேசியவாத காங்கிரஸை பிளந்தாங்க, எப்படி சிவசேனால ஏக்நாத் சிண்டேவை பிரிச்சு அந்த கட்சியை பலகீனப்படுத்தினாங்க. அப்ப அம்மா மறைவுக்கு பிறகு பின்புலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு ஆளுகிற திமுக கட்சியும் பல பேரை அந்த வழக்குகளில் இருந்து காப்பாற்றுவதாக சொல்லியோ அல்லது ஒரு திட்டமிட்டோ பல பேரை கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு பிளவு ஏற்படுத்த அவர்கள் பின்புலமாக இருந்திருக்கிறாங்க. அந்த பின்புலத்தை அவர்கள் நம்பிக்கொண்டு இது போல கட்சியை பிளவுபடுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கும் பாஜக என்ன, அண்ணாமலை என்ன பேசினார் நாடாளுமன்ற தேர்தலில், அதிமுகவுக்கு அடுத்து தினகரன் தலைவர், இந்த கட்சி அடுத்து ஓபிஎஸ் கைக்கு போயிடும். இதை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு என்ன உரிமை இருக்கு? அவருக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அவர்களுக்கு கிடையாது. அவங்க நோக்கம் என்ன? இப்ப மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்ததை போல அதிமுகவை சிதைத்து வீழ்த்தி அவர்கள் பாஜக ஆளுகிற கட்சியாக உருவாக வேண்டும் நினைக்கிறாங்க. அதற்கு அவர்கள் செய்கிற திட்டமிட்ட சதி, அவர்கள் காட்டுகிற ஆசை வார்த்தையிலேயோ அவர்கள் வைக்கிற அந்த மிரட்டல்களுக்கோ அல்லது சம்பாதித்த சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கோ அல்லது பதவி ஆசையிலேயோ அல்லது தனிப்பட்ட ஒரு வலிமையான கருத்து மென்டல் ஸ்டெபிலிட்டி, ஒரு மன அளவுல ஒரு உறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் தான் நான் நிற்பேன், வாட்கம்மே நான் யாரை வேணாலும் எதிர்த்து நிற்பேன் என்று நிற்காத, யாரை கண்டாலும் குனிஞ்சு வளையறதும் குப்புற உழுகிறதும் இந்த இது போன்ற மனிதர்களால இந்த இயக்கம் பலகீனப்பட்டது. இப்ப என்ன சொல்றோம்? குறைந்தபட்சம் இப்பவாவது திருந்துங்கள், இணையுங்கள், 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அதை நோக்கி பயணியுங்கள் என்று தொண்டர்கள், இப்போ வாக்காளர்கள், என் போன்ற புரட்சி தலைவர் காலத்துல பயணித்தவர்கள் எல்லோரும் அதை எடுத்து சொல்றோம். உங்களை அதிமுக தொண்டர்கள் தலைமையே ஏத்துக்கணும்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லல, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஏன் தவறு இல்லை. அதிமுக விஷயத்துல பிஜேபி 3 பிளான் வச்சிருக்குன்னு சொல்றீங்க, அது என்ன 3 பிளான்? அவர்கள் ஆளுகிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதானே. ஒரு பிளான், இன்னும் 2 பிளான் நீங்க தான் சொல்றீங்க 3 பிளான். என்ன நான் நிறைய பேட்டி கொடுக்குறேன், தினம் 2-3 கொடுக்குறேன், எந்த பேட்டி என்ன சொன்னேங்கிறது சொல்லுங்க. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்க போறதா பேசிக்கிறாங்க. இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை தொண்டர்கள் ஏற்றுக்கல, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அந்த தவறை செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்காம இருக்குது இன்னொரு விஷயம். ஆனா அதிமுக தொண்டர்களும் அல்லது அதிமுகவோட தலைமையும் பிஜேபி தலைமையும் ஏற்றுக்கொண்டால் அது கூட்டணி உறுதியானது தானே? இல்ல உறுதியானது. எதுக்காக கூட்டணி வைக்கிறோம்? தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வைக்கிறோம், வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியாது. காரணம் பாரதிய ஜனதா என்கிற அந்த மதவாத சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை பிஜேபியில இருந்து தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையை மாற்றி கொண்டால் அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை எந்த உருவத்திலும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒன்றுபட்ட அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை பெற்ற கட்சி. அப்ப அதிமுக ஒன்று பெற்றாலே தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுக கட்சி பெறும். அதுவும் இன்றைய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிற திமுக அமைச்சர்கள் மீது சேற்றை வாரி அடிக்கிற மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க. நாளெங்கும் பார்த்தீங்கன்னா தினம் கொலை, குடித நீர்ல சாக்கடை கலந்து குடித்து 2 பேர் இறந்துட்டாங்க, இல்ல இங்கே அரசு குடியிருப்பு இடிந்து விழுந்து 2 பேர் இறந்துட்டாங்க, அது போன்ற பல செய்திகள். அப்ப அதே போல இந்த புயல் வெள்ளத்துல போதுமான தடுப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படல. திரு ஸ்டாலின் சென்ற தேர்தலில் சொன்னார் இல்லையா, கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்று கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகபட்ச பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இந்த அரசாங்கம் பயன்படுது. அதுல அவர்கள் அந்த சித்தாந்த அரசியலை
பாஜகவுக்கு எதிராக பேசுறாங்க. பாஜக என்ன நினைக்குது, திமுக கூட ஒரு மறைமுக உறவை வைத்து கொண்டு சித்தாந்த அரசியலை பாஜகவா திமுகவா என்று அதிமுகவை பின்னுக்கு தள்ளுகிற முயற்சியை பாஜக திமுக 2 பேருமே செய்யறாங்க. அதற்கு ஊழல் அமைச்சர்களாக முன்னாள் அதிமுகவினர் அவர்களுக்கு துணை போறாங்க. அதையெல்லாம் ஒதுக்கிட்டு எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வலிமையான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் தனித்து நின்று வெல்லுகிற ஆட்சி அமைக்கிற வல்லமையும் வலிமையும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்ப நீங்களும் வலியுறுத்துறீங்களா? சசிகலா சொன்னா சசிகலாட்ட கேளுங்க. நான் சொல்றது ஒன்றுபட்ட அதிமுக வென்று ஆட்சி அமைக்கும் சொல்றேன். இப்ப 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா அல்லது அதிமுக ஆட்சி அமைக்குமா? அதிமுக ஒன்றுபடாவிட்டால் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும். ஓகே, ஒன்றுபட்டால் அதிமுக ஆட்சி அமைக்கும். 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதாவது அதிமுக என்கிற கட்சி பிளவுபட்டு நிற்பது மட்டுமே தான் தடையாக இருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக தேர்தலை சந்தித்தால் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்தால் எல்லா தொண்டர்களையும், அதாவது பொதுக்குழுவை செயற்குழுவை மட்டும் நம்பி இல்லாமல், சாதி அரசியலை நம்பி இல்லாமல், தனக்கு இவர்கள் வேண்டியவர்கள் தனக்கு இவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு இல்லாமல், இது கொங்கு மண்டலம், இது டெல்டா ஜோனு, இது தென் மண்டலம், இது வட மண்டலம் என்று குறுநில மன்னர்களாக அதிமுகவை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களை ஓரங்கட்டி வச்சுட்டு அடிப்படை அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். அதிமுக சின்ன விஷயத்துல ஓபிஎஸ் தரப்பு விளக்கத்தையும் கேட்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் தரப்பு மட்டுமல்ல, நிலுவையில் இருக்கிற அத்தனை மனுக்களையும் என்னுடைய மனு உள்பட திரு ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி அவர்கள் மனு உள்பட எல்லோரையும் கேட்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பாக ஒற்றுமைக்கு இந்த இயக்கம் ஒன்றுபடுவதற்கு, வலிமைப்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்திக்கலாம். எப்படி சொல்றீங்க? அப்படி அந்த வழக்குக்கும் அதிமுக பிளவுபட்ட அதிமுக ஒன்று சேருவதற்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்க? அதாவது சிவசேனா கட்சிக்கு எப்படி அஜித் இவருக்கு ஏக்நாத் சிண்டேக்கு சின்னம் கிடைச்சது, அஜித் பவாருக்கு எப்படி தேசியவாத சின்னம் கிடைச்சது, இது போன்ற சித்து விளையாட்டுக்களை தேர்தல் ஆணையத்தில் நிறைவேற்றுவதற்கு வல்லமை படைத்தவர்களாக பாரதிய ஜனதா கட்சியினர் இருப்பாங்க. அதை உணர்ந்து கொண்டு அதுக்கு இடம் கொடுக்காம எல்லோரும் இங்கேயே ஒருங்கிணைந்து பேசி, இல்லை எங்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஒன்றா பயணிப்பதாக முடிவு செய்துட்டோம், எங்கள் மனுக்களை எல்லாம் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு தேர்தலை சந்தித்தால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறலாம். ஒருவேளை இந்த வழக்கில் அதிமுக அந்த சின்னம் ஓபிஎஸ் பக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அத்தைக்கு மீச முளைக்கிட்டோம், அப்புறம் நம்ம சித்தப்பான்னு சொல்லுவோம். அதிமுக யாரு அத்தை யாரு சித்தப்பா? இல்ல, நீங்க தான் சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்றீங்க இது இதெல்லாம் ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின். அதிமுக சின்னத்தை வச்சுதான் நான் பிரிந்து போன 4 அணியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஓபிஎஸ் பக்கம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா இபிஎஸ் இறங்கி வரவோ அல்லது பிளவுபட்ட அதிமுக ஒன்று சேரவோ வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். உங்க கருத்தை என்கிட்ட திணிக்காதீங்க. எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். அதிமுக அத்தையும் இல்ல சித்தப்பாவும் இல்ல, அப்படித்தானே? எல்லோரும் ஒன்றுபடணும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படணும். இதுதான். இது எந்த உருவத்துல வந்தாலும் அந்த ஒற்றுமை வரவேற்க தகுந்தது. அப்படி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திச்சா ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறலாம். இல்ல நமக்கு திமுக ஆட்சியில் இருந்தாலே நமக்கு வேண்டிய காரியம் நடக்கும், இல்ல நம்ம பாரதிய ஜனதா கட்சி சொல்றதை கேட்கலன்னா நம்ம சொத்துக்கள் பறி போயிடும், நம்ம வழக்குகளை சந்திக்கணும், அதனால அவர்கள் சொற்படி கேட்டு நடப்போம் என்று நினைத்தால் அதிமுக தொண்டர்கள் இவர்களை புறக்கணிப்பார்கள். ஆனா தமிழ்நாட்டுல மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சூளுரைச்சிருக்காரு. இல்ல, நாங்க எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்றுதான் நினைக்கிறோம். இப்படிதான் அதிமுக தொண்டர்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். எம்ஜிஆர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எம்ஜிஆர் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி புதுசா சொல்றாரு ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைப்போம் சொல்லும் பொழுது அவர் ரெண்டும் ஒண்ணுதானே. எம்ஜிஆர் ஆட்சின்னு என்ன, ஜெயலலிதா ஆட்சின்னு என்ன, எல்லாம் அதிமுக ஆட்சி தானே. அதிமுக ஆட்சி அமைப்போம்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்ப அதிமுகவில் மீண்டும்
சேர்வை நான் எப்ப அதிமுக விட்டு வெளியே போனேன் உங்களை தான் வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றாரு. அவர் தான் நீங்க அவரை லீடர் போய் கரெக்டா கேளுங்க. தானே இருக்கும். சரி, இதெல்லாம் அவர் லீடர்னா தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படட்டுங்க, அன்னைக்கு ஏத்துக்கிறேங்க அவர் லீடர்னு. இல்ல ஒரு தேர்தல் அவர் தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டட்டுங்க மக்கள் சக்தியை, அன்னைக்கு அவர் லீடர்னு ஏத்துக்கலாம். சும்மா லெட்டர் பேட்ல லீடர்னு போட்டுக்கிட்டு அதுக்காக ஒருத்தர் நம்ம லீடரை எடுத்துக்க முடியாது. அப்ப எடப்பாடி பழனிசாமியை நீங்க தலைவனாவே ஏத்துக்கல. அப்ப நீங்க உங்களுக்கு வியூஸ் போறதுக்காகவும் தம்ப்நெயிலுக்காகவும் குண்டக்க முண்டக்க குதிர்க்கமா கேட்கறதும் உங்க நோக்கம். அப்படிலாம் இல்ல. இன்னொரு 5-6 அணியா பிரிச்சு விடணும். இப்ப நாங்களா பிரிச்சு விட்டோம் அதிமுகவை. இல்ல இப்படி ஒரு பேட்டியில பேசிட்டா என்ன கட்சி விட்டே நீக்கினாங்க. அப்படியா? இப்ப அதிமுக தொண்டர்களுக்கு நிறைவா நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் சார், ஒன்றுபட்ட அதிமுக தேவை. இந்த எல்லா சுயநலவாதிகளையும் எல்லா சாதியவாதிகளையும் ஒதுக்குங்க. லஞ்சம் ஊழல் வழக்குகள்ல உங்களுக்கு தெரியும், சென்ற 5 ஆண்டு காலம் ஆட்சியில யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு தெரியும். ஊழல்வாதிகளை ஒதுக்குங்க. புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டு ஒரு திராவிட கட்சியாக திமுகவுக்கு மாற்றாக குடும்ப அரசியலுக்கு மாற்றாக இந்த இயக்கத்தை கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு ஒற்றை கொள்கையோடு இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அதை இந்த அடிப்படை தொண்டர்கள் தான் காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையில அந்த தொண்டர்களிடத்துல அடுத்த தலைமையை அடையாளப்படுத்துகிற தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நல்ல தலைவரை அடையாளப்படுத்தி அடுத்து வருகிற ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியாக, ஜெயலலிதா ஆட்சியாக, அதிமுக ஆட்சியாக அமைவதற்கு இந்த தொண்டர்கள் ஒருங்கிணைந்து முன் வந்து முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் இந்த தலைவர்கள் என்பவர்கள் பதவியை நோக்கி ஓடுகிற சுயநலவாதிகள். தொண்டர்கள் முடிவெடுக்கிற பொழுது அந்த தலைவர்கள் ஒருங்கிணைவார்கள். தொண்டர்கள் தலைவர்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்கள் இந்த சுயநலவாத அரசியலை தொடர்வார்கள். கொடிப்பிடிக்கிற தொண்டர்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு அவர்களிடத்துல இருக்கிற வேண்டுகோள். நன்றி சார். ரைட், நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily. Taste the Daily.